அழகான கிராமத்தில் ஒரு சின்ன குட்டி பையன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்பவும் முன்கோபக்காரன். அவன் ரொம்ப இனிப்புகளை சாப்பிட்டுக்கிட்டே வந்தான். அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியும் கேட்கல. விளையாடிட்டு பொருட்களையும் அப்படியே போட்டுடுவான். அவனுடைய முன்கோபத்தினால அவனுடைய நண்பர்களும் சிலர் அவங்க விட்டு விலக ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு பல்லு வலி ஆரம்பிச்சது. அவங்க அம்மா பல்லு தேய்ச்சியான்னா இல்லைம்மா அப்படின்னு சொன்னான். உடனே அவனை பல் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வைத்தியம் பார்த்தாங்க. டாக்டர், நீ காலை இரவு 2 நேரமும் கண்டிப்பாக பல்லு தேய்க்கணும், உன்னை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொன்னார். அன்னையிலேருந்து அவனும் ஒழுங்காக பல் தேய்க்க ஆரம்பித்தான். அவனுடைய நண்பர்கள் அவனை விட்டு விலகினது தெரிஞ்சதும் அவன் என்ன பண்ண ஆரம்பித்தான்னா தன்னுடைய கோவத்தை குறைக்க ஆரம்பித்தான். அதே மாதிரி தன்னுடைய வேலைகளையும் சுத்தமாக செஞ்சான். அவங்க அம்மாவுக்கும் உதவ ஆரம்பித்தான். விளையாடிட்டு பொருட்களை எல்லாம் ஒழுங்காக வைக்கிறதுல ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தான். மற்றவங்களோட பகிர்ந்து உண்ணதில் எல்லாமே கற்றுக்கிட்டான். இதனால் அவனுடைய நண்பர்களும் அவனோட மறுபடியும் அன்பாக விளையாட ஆரம்பித்தாங்க. இதனால் அந்த சின்ன குட்டி பையன் ரொம்பவும் சந்தோஷமாயிட்டான். ஆமாம் நண்பர்களே, நீங்களும் ஒழுங்காக காலையிலையும் இரவு நேரத்துலையும் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். விளையாடிட்டு உங்கள் பொருட்களை ஒழுங்காக எடுத்து வைக்கணும். அம்மா சொல்கிறது அப்பா சொல்கிறத கேட்கணும்.